நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் புரோட்காஸ்ட். கவிதையின் தலைப்பு அம்பா என்னும் சிகண்டி. புதிதென முகிழ்க்கும் காதலின் சுவை என்ன அம்பா. வெற்றிலை சாற்றில் பனங்கள் தோய்த்து அதிமதுரம் தடவிய நாவில் ஒரு மிடறு கொள்ள மெல்லென ஊறும் ரசமது. தீரா பெருங்காமத்தின் வாசம் என்ன அம்பா. கொப்பணிந்த காதுமடலின் பின்புறம் நேற்றிரவு அவள் சூடியிராத செங்கமல வாசம், அல்லது கட்டுக்கடங்காமல் பாய்ச்சலிடும் குதிரையின் உடல் மனமும் உயர் புல்வெளி சிதையும் பச்சை வாசமும் கலந்த ஓர் அடர் நெடி. மறுதளிக்கப்பட்ட அன்பின் ஒளி என்ன அம்பா. தேன்நிறை கூட்டின் வழிமறந்த மனம் பிறழ் வண்டின் வலிமிகு ரீங்காரம். புறக்கணிக்கப்பட்ட நேசத்தின் வடிவம் என்ன அம்பா. திருகி எறிந்த மூன்றாமுலை பாதி தேய்ந்த கோலென வானில் வலம் வரும் கோலம். மனமுடைந்த இறந்த உயிரை உணர்வதெப்படி அம்பா. வெஞ்சினம் தீர்க்கும் நாள் எண்ணி கருவுக்குள் சுழலும் சிசுவின் அசைவை நிறைசூல் வயிற்றில் தொட்டுப்பார். அடுத்த கவிதையின் தலைப்பு கருக்கும் தேநீர். சூரியன் ஒரு பெரிய எலுமிச்சை என நீருக்குள் மூழ்குகிறது. அந்தியின் அலைகள் பொன்னிறத்தில் உன்னை கிறங்கடிக்கும். உலகின் மிகப்பெரிய குவளையில் தழும்புகிறது லெமன் டீ என்கிறாய். நேரம் செல்ல செல்ல ஆறிக்கொண்டே இருக்கிறது. நீயும் அருந்தாத நானும் பருகாத கருத்து கொண்டிருக்கும் இவ்வளவு தேநீரை எந்த கடலில் போய் கொட்டுவது. அடுத்த கவிதையின் தலைப்பு என்று. உன் நிர்வாணம் உன்னை ஏன் இவ்வளவு பயமுறுத்துகிறது. அந்தரங்கமாக குளியலறையில் மேலெங்கும் நீர் வழிகையில் குளிரான குற்ற உணர்வின் ஈரத்தில் உன் கண்ணீரின் வெதுவெதுப்பு கலக்கிறது. அறுவை சிகிச்சையின் மேசையில் படுத்தபடி ஆடைகள் அனைத்தையும் கலைந்துவிட வேண்டாம் என மீண்டும் மீண்டும் இறைஞ்சுகிறாய். உன் வஸ்திரங்கள் அனைத்தும் உன் உடலின் அடர்வாசத்தை காற்றெங்கும் நிரப்புகின்றன. ஒரு கலவியின் துவக்கத்தில் உன்னால் கைவிடப்பட முடியாத உடைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறுகிறாய். நான் அறிந்து கொள்கிறேன், உன் உடலை அல்லாது நீ வேறு எதற்கோ அஞ்சுகிறாய் என்று, வேறு எதையோ மறைக்க விரும்புகிறாய் என்று.